Hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு தேர்ட் பேப்பர் நம்ம 4th செமஸ்டரில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அண்ட் ஜெண்டருக்கும் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த பேப்பரை பற்றின ஒரு ஓவரால் ஐடியா வந்து என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்னென்னு பார்க்கலாம். பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பொதுவாகவே வந்து சில்ட்ரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மல் சில்ட்ரனும் இருப்பாங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த நார்மல் சில்ட்ரனோடைய இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனை வந்து சேர்த்து அவங்களுக்கும் வந்து நம்ம ஒரு எஜுகேஷனை கொடுக்குறது பேர் தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பெஷலி பர்சன் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்களுக்கும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ எப்படி நார்மலாக இருக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸை வந்து அவங்களுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து உருவாக்கி கொடுக்கணும். ஓகேவா? பேசிக்காக அதை பற்றின ஒரு பாடம் தான் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிட்டில் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன விதமான சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் கொஞ்சம் வேகாக இருக்கும். ஏன்னா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உருவாக்கியிருக்காங்க, என்னென்ன பாலிசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் எஜுகேஷன் ஆக்ட் இருக்குது, இந்த மாதிரி வந்து என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, என்னென்ன வந்து ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பற்றிலாம் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு 4-5 பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ்லாம் வந்து என்ன செஞ்சுருப்போம்னா படிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோடைய நீட்ஸ் என்ன, எதுக்காக வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை கொண்டு வரோம். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் வந்து படிப்புன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அந்த குழந்தைங்களை வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு சொல்லி கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து மித்தவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதே மாதிரி நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் அவங்க படுற கஷ்டங்கள் எதுவுமே வந்து புரியாமல் அவங்க வந்து ரொம்ப ஜென்ரலாக வளருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு நம்ம வந்து ஒரு எஜுகேஷனை கொடுக்குறப்ப இவங்களை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நார்மலாக இருக்க சில்ட்ரன்ஸும் வந்து முடியாமல் இருக்கிற சில்ட்ரன்ஸை பற்றி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதோடைய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இன் டீட்டெயில்டாக பார்க்குறது தான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா வந்து என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனால் அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை வந்து நமக்கு நார்மல் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்னென்ன பேரியர்லாம் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு ஆட்டிடியூடினல் அப்படின்னா நெகட்டிவான வந்து தாட்ஸ் வந்து நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா நம்ம குழந்தைங்க போய் கஷ்டப்பட்டுருமோ, நம்ம குழந்தைக்கு வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்குது, நம்ம குழந்தை போய் கஷ்டப்பட்டுருமோ அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேட் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ்னால் இந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து அதிக டைம் எடுத்து சொல்லிக் கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கலாம். இது பியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்க கூட வந்து சேர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் சிஸ்டமிக் அப்படின்றது என்ன அப்படின்னா பேசிக்காக கரிக்குலம். அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கரிக்குலத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா கொடுக்கணும். அப்போ வந்து நார்மல் குழந்தைங்களுக்கும் அந்த கரிக்குலம் வந்து செட் ஆகணும், அந்த பாடத்திட்டம் வந்து செட் ஆகணும். அந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாடத்திட்டம் செட் ஆகணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு போர்ஷனை வந்து உருவாக்குறதுல வந்து ஒரு கஷ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம். ஓகேவா? கெப்பாசிட்டி பில்டிங் அமங் டீச்சர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் அப்போயே வந்து என்ன செய்யலாம்னா ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து எப்படி வந்து சொல்லிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த பாடமே அதுக்கு தான் படிக்கிறோம். குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது இந்த பாடத்தோடையதே. ஓகேவா? ஸோ அப்போ வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் வேணும். ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னால் யார் அப்படின்னா அந்த ஸ்கூலை வந்து ரன் பண்ணுறவங்க. அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பற்றின இம்பார்ட்டன்ஸை வந்து புரிய வைக்கணும். ஓகேவா? அது எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற பேரியரை வந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த செகண்ட் யூனிட்ன்றது. தேர்ட் யூனிட் என்னன்னு பார்க்கலாம். பில்டிங் இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். இப்போ வந்து பேரியர் எல்லாமே வந்து எடுத்துட்டோம். இப்போ என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஏற்புடையதாக இருக்கணும். ஓகேவா? ஸோ முடியாத குழந்தைங்களுக்கும் வந்து என்ன செய்யணும்னா அந்த அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து ரேம்ப் வைக்கலாம். ஓகேவா? ஸ்டெப்ஸ் எல்லா ஃப்ளோருக்கும் ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக ரேம்ப் ஸ்லைடர்ஸ் மாதிரி வைக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து வீல் சேரில் போகிற குழந்தைங்க வந்து ஈஸியாக போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் டிசைனே வந்து ஸ்கூல் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இருக்குது. ஓகேவா? ஒரு கிளாஸ் ரூம்னால் என்ன ஷேப்பில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், ஸ்கூல்
பில்டிங் என்ன ஷேப்பில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த லெசனில். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ மொத்தத்துக்கே ஒரு 1 or 2 questions தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லெசனாக தான் இருக்கும். ஸோ 4th யூனிட் என்னென்னு பார்க்கலாம். கரிக்குலம் அடாப்டேஷன். இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு லெசன். ஓகேவா. ஸோ இந்த கரிக்குலம் இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கரிக்குலத்தை வந்து எப்படி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அடாப்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேவா. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா. அதுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அடாப்டேஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ வந்து எக்ஸாம்பிள் வந்து டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு இருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் இருக்கா. இப்போ கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னா எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு டீச்சராக நம்ம வந்து ஒன்றுபட்டு வந்து சொல்லிக் கொடுக்குறது. இப்போ பியர் டியூட்டரிங் அப்படின்னா நம்ம நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பார்த்துருப்போம். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா. ஸோ வந்து குரூப் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அசைன் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ அப்போ அதை கொஞ்சம் நல்லா படிக்கிற குழந்தைங்க வந்து மித்த குழந்தைங்களை வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து இன்வால்வ் பண்ணி படிக்க வைப்பாங்க. இது கோ டீச்சிங் அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு 2 டீச்சர் இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கைட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இது ஒரு பாதி கிளாஸை ஒரு பாதி டீச்சர், இன்னொரு பாதி கிளாஸை இன்னொரு பாதி டீச்சர், இந்த மாதிரி வந்து அடாப்டேஷன்ஸை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் டைமில் வந்து கொண்டு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த யூனிட் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். ஓகேவா. ஸோ இப்போ எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து இதை எப்படி வந்து என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ நடைமுறைப்படுத்தி பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவிடென்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றதும் அதை வந்து எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இதில் வந்து ஃபேமிலிஸோட முக்கிய பங்கு என்ன விதிக்குது, டீச்சர்ஸோடைய ரோல் என்ன, இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நடக்க முடியாத ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தையால் லாஸ்ட் பெஞ்ச்லேயோ இல்லை மிடில் பெஞ்ச்லேயோ போய் என்ன செய்ய முடியாதுன்னா உட்கார முடியாது. அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் ரோலில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம மாற்றி கொடுக்கலாம். இப்போ ஐவிஷன் வந்து கம்மியாக இருக்கிற சில்ட்ரனாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன செய்யலாம், சப்போஸ் வந்து ஃபேமிலிக்கே தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபேமிலிக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்களுக்கான வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை வந்து உருவாக்கி கொடுங்க. நான் டீச்சராக வந்து நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இது டீச்சர் ரோல் என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து நம்ம கண்ணும் கருத்துமாக வந்து கவனிக்கணும். பாடம் எடுக்கிறது மட்டுமே நம்ம வேலையாக வந்து இந்த இடத்துல வந்து இருக்காது. ஓகேவா. ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு இல்னஸ் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னாலும் அதை வந்து நம்ம ஒரு டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கேற்ற ஒரு கெப்பாசிட்டியும் அதுக்கான ட்ரைனிங்கும் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் இந்த 5th யூனிட். ஓகேவா. ஸோ பேசிக்காக இந்த வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனை வந்து எப்படி வந்து கொண்டு வரலாம், நம்ம கரிக்குலத்தில் கொண்டு வந்து அதை ஒரு கிளாஸ் ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த லெசன். ஓகேவா. ஸோ 1 by 1 இனி வர 1 by 1 வீடியோவில் வந்து நம்ம எல்லாத்தையுமே இன் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.